சிவந்த மேனியும் தென் மதுரை வானமும் என் பக்கே பழுத்த பாஷாங்கே மூந்தாடை ஊத்திடும் தரணி உலகமெல்லாம் கோலமணிகளை காக்க வருவாயன் கோமலனே பால சுப்பிரமணியனே குருபரனே வெற்றி வேளா கொண்டல் வண்ணன் மால் மாறுகா அமர சிறைகளெல்லாம் அரித்து பாலா ஆறுபடை வேல் முருகா இடமிரிக்கும் வனக்கிளியே எம்மாவன கிளியே எமக்குதுவா கலை மகளே கலை மகளே இடமிருக்கும் வனக்கிளியே 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 எமக்குதுவா கலை மகளே கலை மகளே கானகுரவள்ளி மணவாளா அதனை செந்தூர் ஓடி வேடவனே ஆவீனங்குடி வாழுவாள் எங்க அப்பனே முருக பெருமாள் சிவபெருமான் பாலே நானே பாலே நான் சிவசக்தி திருமுருகா என் அண்ணே நல்ல கலை மகளே எனக்கு அருள் உரிய வேணும் அம்மா நாவதை போந்தவரிடாமல் நற்கோரேடும் அங்கிடாமல் பாடிடவே அருள் உரிவாய் எம்மாருள் உரிவாய் எம் பார்வுகளும் கலை மகளே கலை மகளே வந்து அருள் உரிவாய் அருள் உரிவாய் அன்னை அருள் உரிவாய் அப்படி என் ஆண்டவன் இந்த மாயாண்டியுடைய ஆலயத்திலே காணமையில் விரித்தாடும் கருங்கடல் மா நன்னகரிலே என் கரையடி உடலை ஆண்டவனுடைய வாழலிலே ஆமா இன்று அருள்மிகு ஸ்ரீ மாயக்கார சுவாமி வரத்து கதை பாட போகிறோம். அவருடைய ஆலயத்திலே மாயக்காரி அமர்ந்திருக்கா. அவர்களுடைய வரலாறை நம்ம வில்லிசை மூலமாக பாட இருக்கின்றோம். ஐய மாயக்காரன் கதைகள் பாடே மலை மகளே அருள் புரிவா அன்னை மாயக்காரி கதைகள் பாடே அந்த மாயக்காரி கதைகள் பாடே அந்த மாயவனே அருள் புரிவா மாயக்காரி கதைகள் பாடே அந்த மாயக்காரி கதைகள் பாடே மாயவனே அருள் புரிவா அழகே நாடே நல்ல நல்ல நாடே ஆவலர்கள் புகழும் ஒளிந்ததண்டல் வீசுநாடு அந்த மானிருந்து விளையாடு மயிலிருந்து விரிந்தாடு அங்க வாழை வடகையினு அழகை வான்கமுது தெற்கையினு வாழை வடகையிலே தேரிருந்து
இருந்து கனிசொரியும் தென்னம்பில்லா பூக்கு நாடு தென்னம்பிள்ளை பூக்கு நாடு. நாடி நாடு என்றால் அந்த நாடு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடம்மா? பல தலைமுறைக்கு முன்னாலே பல தலைக்கு முன்னாலே தென்பாண்டி சீமையிலே தென்பாண்டி சீமையிலே சிதம்பரனார் மாவட்டத்திலே சிதம்பரனார் மாவட்டத்திலே சாத்தான்குளம் பக்கத்திலே சாத்தாங்குளம் பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நாடு அது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடம்மா? ஐயா தென்பாங்காண்டி சீமையிலே சிதம்பரனார் மாவட்டத்தில் அந்த சாத்தாங்குளம் பக்கத்திலே அமிர்தவள நாடு அதுதான் அனந்தாங்குடி ஊராதிலே நம்ம சிதம்பரனார் பிள்ளையாவர் அத சிதம்பரனார் பிள்ளையாவர் அந்த கோட்டை கட்டி ஆண்டு வராரு. சிதம்பரனார் பிள்ளையாவர் சிதம்பரனார் பிள்ளையாவர் கோட்டை கட்டி வாழ்ந்து வரோ. அவரு கோட்டை கட்டி எல்லோ சிதம்பரனார் பிள்ளையாவர் அங்க அரசாண்டு வருகிறாரே. அந்த நல்ல நாடாதிலே செல்வம் அது ஒளிந்தல்லவோ அறம் தலை தோங்கி அங்க தருமம் அது மேலோங்கி அவர் சீரோடு சிறப்போடு சிறப்போடு செல்வத்துடனே ஆண்டு வாரார் ஆண்டு வாராரு. சிறப்போடு சிறப்போடு ஐயனே சிறப்போடு செல்வத்தோடு ஆண்டு வாரார் ஆண்டு வாராரு. அதாவது பல தலைமுறைக்கு முன்னாலே தென்பாண்டி சீமை சிதம்பரனார் மாவட்டம் சிதம்பரனார் மாவட்டம் சாத்தான்குளம் பக்கத்திலே உள்ள சரி அமிர்தவிளை நாடு அமிர்தவிளை நாடு அனந்தான்குடி என்ற ஊரிலே அனந்தாங்குடி என்ற ஊரிலே சிதம்பரனார் பிள்ளை சிதம்பரனார் என்ற பிள்ளை அங்கே அரசாட்சி புரிந்து வருகிறார்கள். அரசாட்சி புரிந்து வருகின்றார். அதாவது அத சிதம்பரனார் பிள்ளை ஐயா அவர்கள் ஆமா கோட்டை கட்டி அரசாண்டு அந்த நாட்டிலே செல்வம் தலைத்தோங்கி வந்திருக்கிறது. செல்வம் தலைத்தோங்கி வந்திருக்கின்றது. யாமனா அப்படி ஆண்டு வந்திருக்கார் இந்த சிதம்பரனார் பிள்ளை ஐயா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் ஆண்டு வந்திருக்கின்றார். ஆமா ஏன்னா அப்பேற்பட்ட அந்த வம்முஷம் ஆமா யாருக்குனே சிதம்பரனார் பிள்ளை ஆமா வாபூசி சிதம்பரனார் பிள்ளையுடைய வம்முசம் இல்லையா? ஆமா ஆமா கப்பலோட்டிய தமிழன் ஆமாம்மா அப்படி சொல்லணும் இல்ல? அப்படி சொல்லணும். அப்பேற்பட்ட வம்முசம் கரை கண்ட கரையாளர்கள் எழுத்தாணி பிடித்து எழுத வேணுமானால் அவர்களால தான் முடியும். அவர்களை மிஞ்சி யாரும் செய்ய முடியாது. ஆமா இவரெல்லாம் கணக்கு பிள்ளைய போட்ட கணக்கு சரி வராது. தப்பு தப்பா வரும். ஆனா ஐயா அவர்கள் தான் எங்க பார்த்தாலும் அவர்கள் தான் அமர்ந்திருப்பாங்க. அதானே ஆமா எந்த ஊரை பார்த்தாலும் சரிதான். என்ன நெல்லையப்பர் சுவாமியுடைய ஆலயத்திலே வடமலை பிள்ளையப்பா ஐயா அவர்கள் தான். வடமலை பிள்ளையப்பா அவர்கள் தான் கணக்கு பிள்ளை. வடமலை பிள்ளை அவருக்கு தான் எல்லா சொத்துக்கும் அங்க கணக்கு பிள்ளைன்னா அவங்க ஒரு ஆளா தான் முடியும். அவங்களால தான் முடியும். அதானே நம்ம கணப்புல தப்பு இருக்கும் அங்க தப்பே இருக்காதுல்ல. தப்பு மனசு சுத்த வேணும்ல. அதானே வந்து பூரா பேனாட்டு தான் எழுதணும். அதானே இப்பதான் வந்து கம்ப்யூட்டர். அப்ப கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. சரி அப்ப என்ன கட்டினா கணக்கு போட்டு கெச்சி போட்டு கரெக்டா எழுதுனா அப்படியே இருக்கும். அதானே அதனால இப்படி சீரோடு சிறப்போடு ஆண்டு வருகிறார் சிதம்பரனார் பிள்ளை ஐயா அவர்கள். அவர்களுக்கு கோட்டை கட்டி சரி சொத்தோடு சுகத்தோடு தருமம் மேலோங்கி அந்த நாட்டிலே எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி ஆண்டு வருகின்றார்? அவருக்கு சொத்தாலே குறைகள் இல்ல சுகத்தாலே தாழ்வம் இல்லை குறைகள் இல்லை சுகத்தாலே தாழ்வம் இல்லை பாலாலே குறைகள் இல்ல பாக்கியத்தால குற்றம் இல்லை ஏழடிக்கு மாளிகையா எதிரே ரெண்டு சாவடியா பத்திரங்கு மாளிகையா பளிங்கூடாலே மண்டேவமா அவருக்கு சுத்தி வர கோட்டைகளா அங்க சொல்ல வர திருமதியா
கட்டி கோட்டை கட்டி சொத்தோடு சுகத்தோடு ஆடாமர வசதியோடு ஆடம்பர வசதியோடு ஆடு மாடுகள். ஆமா ஆடு மாடுன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எக்கச்சக்கமான ரகடு தகடு. அதானே 1000 ஆடு மாடுகள் இருக்கிறது. 1000 ஆடு மாடுகள் இருக்கின்றது. அவர்களுக்கு ஆணை கட்டு லாயங்கள், குதிரை கட்டும் ஜாவடி, ஜாவடி, பத்தரங்க மாளிகை, ஆமா பளிங்கினாலே மண்டபம். பளிங்கினாலே மண்டபம். இப்படியாகவே ஆண்டு அரசாட்சி புரிந்து வரக்கூடிய போது, அரசாட்சி புரிந்து வரக்கூடிய போது, அதனால் ஒரு நாள் தினத்திலே இந்த சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? என்ன என்ன நினைக்கின்றார்கள்? நம்மளுடைய அரமனையிலே ஆமா கோட்டை கட்டி சரி அரசாட்சி புரிந்து வருகிறோம். ஆமா ஆனா 1000 ஆடு மாடுகள் இருக்கிறது. 1000 ஆடு மாடுகள் இருக்கின்றது. இதை மேய்ப்பதற்கு பராமரிப்பதற்கு சரி திறமையான ஆள் ஒன்று வேண்டும். ஆடு மாடு மேய்ப்பதற்கு திறமையான ஆள் ஒன்று வேண்டும் அப்படின்னு மந்திரிய கூப்பிட்டாரு. சரி அவரிடம் மந்திரி இருக்காரு இல்லையா? ஆமா ஆமா ஐயா மந்திரி, மந்திரி ஆலோசனை சபை ஒன்று கூட்டினார். ஆலோசனை சபை ஒன்று கூடுகிறார். ஆமா இத சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார். மந்திரி, மந்திரி நம்மளுடைய அரண்மனையில திறமையான ஒரு ஆள் வேணுமப்பா. ஆடு மாடு 1000 இருக்கு, அதை மேய்ப்பதற்கு பராமரிப்பதற்கு ஒரு திறமையான ஆள் வேண்டும் அப்பா என்று ஆலோசனை சபை கூட்டி சரி அங்கே அழகுடனே எடுத்துரைத்தார். அழகுடனே எடுத்துரைக்கின்றார். உடனே மந்திரிமார்கள் பார்த்தார்கள். என்ன செய்கின்றார்கள்? ஐயா ஐயா அப்படியானா எனக்கு தெரியாது, ஆமா அதுக்கு யாரை அழைத்து வர வேண்டும் தெரியுமா? யாரை அழைத்து வர வேண்டும்? நமது சபையிலே பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த கருங்கடல் ஒளியங்குளம் கருங்கடல் உளியங்குளம் கிராமங்களிலே பிள்ளைமார்கள் மற்றும் சரி பிரதிநிதியாக இருந்து வரார்கள். ஆமா அவர்களிடம் தான் கேட்கணும். அவகிட்ட தான் கேட்கணும்யா. ஆமா அவகிட்ட கேட்டாதான் தெரியும், ஆமா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது அதை பத்தி. ஆமா மந்திரிக்கு தெரியாதுல்ல. ஆமா அப்படியானால் அந்த ஆள்கை சபை ஒன்று கூட்டி பேசிக் கொண்டிருக்கிற போது பேசிக் கொண்டிருக்கின்ற போது சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் எடுத்துரைக்கிறார். எப்படி எப்படி? அப்படியானால் அவர்களை சென்று அழைத்து வாருங்கள். அப்படியானால் அவர்களை சென்று அழைத்து வாருங்கள். அவரிடம் எங்க திறமையான ஒரு ஆள் இருக்கிறது, ஆமா ஆடு மாடை பராமரிக்க வேண்டும் ஆமையா என்று அவரிடம் தான் கேட்க வேண்டும். அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படி 24 என்ன என்ன அந்த சபை கூட்டி பேசிக் கொண்டிருக்கிற போது பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஐயா காலமயில் விரித்தாடு கருங்கடல் ஊராதிலே புளியங்கோளம் கிராமத்திலே நம்ம பிள்ளைமார் ஆண்டு வாரார். அவர்களையும் அழைத்து வந்து நம்ம ஆடு மாடை மேய்ப்பதற்கு ஒரு திறமையான ஆளு வேண்டும் என்று 2 ஊர் பிள்ளைமார்கள், அந்த 2 ஊர் பிள்ளைமார்கள் அங்க இன்பமுடன் வரவேளைத்தார். அந்த 2 ஊர் பிள்ளைமார்கள் அவருடைய அரமனையிலே சரி அதாவது பிரதிநிதியாக இருக்கக்கூடிய 2 ஊர் பிள்ளைமார்களிடத்துல கேட்கிறார். ஆமா ஐயா ஐயா கருங்கடல் புளியங்குளம் கருங்கடல் புளியங்குளம் பிள்ளைமார்களை அழைத்து கேட்கிறார். என்ன கேட்கின்றார்கள்? இதுக்கு திறமையான ஆள் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு திறமையான இருக்கு ஆள் தெரியுமா? உடனே அவர்கள் 2 ஊர் பிள்ளைமார்கள் ஐயாவும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? அப்படியானா என்ன? அதாவது பெருநாளி சிறுநாளி பக்கத்துல பெருநாளி சிறுநாளி பக்கத்துல அகப்பநாடு என்ற ஊரிலே அகப்பநாடு என்ற ஊரிலே மாயக்காரன் இருக்கிறான். மாயக்காரன் என்று ஒருவன் இருக்கின்றான். ஆமா சிதம்பரனார் பிள்ளைகிட்ட 2 ஊர் பிள்ளைமார்களும் எடுத்து சொல்றாங்க. ஆமா இந்த 1000 ஆடு மாடை பராமரிக்கணும்னா இங்க யாராலையும் முடியாது. அதுக்கு திறமையான ஆளு யாரு? யாரு? மாயக்காரன் ஒருத்தர் இருக்கா. ஆமா சிறுநாளி பெருநாளி பக்கத்துல சரி அதாவது ஆப்பநாடு ஆப்பநாடு என்ற ஊர்ல இருக்க. ஆமா அவன் என்னோட என்ன வம்சம் தெரியுமா? என்ன வம்சம்? மராட்டிய வம்சம். பிராட்டிய வம்சம். ஆமா மராட்டிய வம்சத்திலே பிறந்தவன். ஆமா அவன் தான் அதுக்கு திறமசாலி ஐயா, திறமையா உள்ளவன். ஆமா அப்படியானால் அவனை அழைக்க வேண்டும். அவரை அழைக்க வேண்டும். யாருக்கிட்டே அவன் பாருங்க என்ன மாயக்காரம்னா அவன் சகல விற்றையும் கட்டவன். சகல விற்றையும் கட்டவன். அவன் திறமசாலி மட்டுமல்ல, ஆமா மந்திரம் தந்திரங்கள் சரி அத்தனையும் கற்றவன். ஆமா மிக பொருத்தமானவன் அவன் தான். பொருத்தமான ஆளு அந்த மாயக்காரன் தான். அப்படின்னு ஆலோசனை செய்து பேசி கொண்டு இருக்கும் போது 2 ஊர் பிள்ளைமார்களை எடுத்து சொன்னார்கள். ஆமா அப்படி சொல்லுகிற போது அப்படி சொல்லுகின்ற போது பார்த்தார் சிதம்பரனார் பிள்ளை. என்ன செய்கின்றார்? ஐயா மாயக்காரன அழைக்க வேணும், 1000 ஆடு மாடு மேய்ப்பதற்கு அவ
அவன் திறமை உள்ள மாயக்காரே அவனை அழைத்து வர வேணும் என்று சிதம்பரனார் பிள்ளையாவர் அந்த அழகுடனை எடுத்து சொன்னார். பார்த்தானே மந்திரியோ அங்க பார்த்தானே மந்திரியோ அங்க வாங்குடனே வருகிறானே. பார்த்தாரே வந்தேனையோ பார்த்தாரே வந்தேனையோ பாங்கோடனே வருகிறாரே. மந்திரியை அழைத்து ஆமா அங்க ஆலோசனை பேசுவதை எடுத்து சொல்கிறார்கள். சரி அப்பா அப்பா அப்படியானா அவனை போய் அழைச்சிட்டு வாருங்க. போய் ஆப்ப நாடு போய் ஆமா மாயக்காரன் என்பவனை அழைச்சிட்டு வாங்க. அங்க போய் அவனை விசாரித்து ஆமா அவனுக்கு என்ன வேணுமோ சரி சகல வசதியும் கொடுத்து வசதியும் கொடுத்து ஆமா பணமும் கொடுத்து ஆமா அவன் நம்ம திறமையான ஆளுன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா ஆமா அவன் தான் எனக்கு வேணும். ஆப்ப நாடு போய் எப்படியாவது அவனை அங்க கூட்டிட்டு வந்துடணும். அந்த மாயக்காரன் என்பவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கட்டளை உத்தரவு கொடுத்துட்டாரு. சரி அவர் உத்தரவு கொடுத்த பிறகு இங்க நிக்க முடியுமா? அது எப்படி நிக்க முடியும்? சிதம்பரனார் பிள்ளை ஐயா சொல்லுகிற போது மாயக்காரனை அழைக்க வேணுமே என்று ஆமா அந்த மந்திரிமார்கள் எங்கய்யா வருகிறார்கள்? எங்க எங்க வருகின்றார்கள்? ஐயா மாயக்காரனை அழைப்பதற்கு மந்திரியோ வருகிறானே அழைத்து வர அனுப்பினாரே. அந்த நல்ல வேளையிலே அவர் எந்த எந்த பாதையா அந்த மந்திரியும் வருகிறான். சிறுவை கொண்ட வழியா சிறப்புடனே வாராரே. எம்மா சிறுவை கொண்ட ஊர் கடந்து நமது முடிந்தானந்தல் வழியாக அந்த ஓட்டப்படாரம் வழியாக அழகு விளாத்தி குளம் வாராரே. அந்த விளாத்தி குளம் வாராரே. அந்த அழகுடைய மந்திரியோ அவர் விளாத்தி குளம் வாராரே. அழகுடைய மந்திரியோ அழகி விளாத்தி குளம் வழியாக பெருநாளி சிறுநாளி பக்கத்திலே சென்றல்லவோ எம்மாப்ப நாடு வந்தடைந்தார். அந்த மந்திரிமார் வந்தல்லவோ நமது இரண்டு ஒரு வெள்ளைமார்கள் அந்த ஆப்ப நாடில் வந்தல்லவோ எம்மா மாயக்காரனை அழைப்பதற்கு மாயக்காரனை அழைப்பதற்கு அங்க மகிமையுடன் யாது சொல்வார். மாயக்காரனை அழைப்பதற்கு மாயக்காரனே மகிமையோடு யாது சொல்வார். மாயக்காரனை அழைக்க நேரம் அந்த ஊருக்கே வந்தாச்சு. ஆப்ப நாட்டுக்கே வந்தாச்சு. ஆமா கண்டுபிடிச்சு ஆமா ஆமா விளாத்தி குளம் சரி வழியாக ஆமா பெருநாளி சிறுநாளி சென்று ஆப்பநாடு வந்தடைந்தார். ஆப்ப நாட்டுக்கு வந்தாச்சு. அப்படி வந்து அங்க விசாரிக்காங்க. எப்படி ஐயா ஐயா இங்க மாயக்காரன் இருக்கானா அவன் வீடு எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரி கேட்டு 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 வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா கேட்டு கேட்டு தானே புதுசா போகும்போது ஒரு ஆளு வீடு தெரியும்னா கேட்டு கேட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஆமா அப்படி நேரம் அங்க மாயக்கார வீட்டுக்கு வந்தார்கள். சரி தாயும் தந்தையும் அழைத்தார்கள். ஆமா அவனுடைய தாயும் தந்தையும் அழைக்கின்றார்கள். ஆமா மாயக்காரனுடைய அம்மா அப்பாவிடத்திலே வந்து அந்த பிள்ளைமார்களும் மந்திரி பிரதானிகளும் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லுகின்றார்கள்? ஐயா 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 எங்களுடைய நாட்டுக்கு ஆமா உன் பிள்ளை மாயக்காரன் ஆமா எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வேணும்யா. ஆமா இங்க பாரு கட்டளை எழுதி கொடுத்திருக்காரு, ஓலை எழுதி கொடுத்திருக்காரு. ஆமா சிதம்பரனார் பிள்ளையாவுடைய அரமனையில சிதம்பரனார் பிள்ளையுடைய அரமனையில உன் மகனை பத்தி நல்ல கேள்விப்பட்டேன். ஆமா திறமச்சாலியாமே ரொம்ப திறமையானவர்னு கேள்விப்பட்டோம். ஆமா லேசா சொல்ல முடியுமா அவனே? ஆமா யாருக்கிடே மாயக்காரனுடைய தாயும் தந்தையும் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை அவன் ஒரே ஒரு மகன் தான்.
ஆமா அவன் பிறந்து வளர்ந்து படியாத விட்டுகளையும் அவனை படிக்க வச்சிருக்காங்க. பல கலைகளையும் கற்றுப்படுத்திருக்கான். அட அட அது மட்டும் இல்ல, ஆமா மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லா வித்தையும் கத்துக்கிறான். கூடு விட்டு கூட கூடு பாஞ்சிருவான். ஆமா அவன் மைய போட்டு இப்ப இந்த பெண்ணை மயக்கிறோம்னா மைய போட்டுட்டோம்னா முடிஞ்சது. லேசா மைய தடவையாச்சுன்னா போதும். அந்த வித்தையும் படிச்சு வச்சிருக்கான். பின்னாலே வாழை ஆட்டிக்கிட்டு போண்டி இருக்கு. அதாட அதனால சகல கலையும் கற்றவன், சகல கலையும் கற்ற திறமைசாலி. அதனால சிதம்பரனார் பிள்ளை ஐயா கேள்விப்பட்டு தான் உன் பிள்ளைய அழைத்து வர சொல்லியிருக்காரு. அதுக்கு தாயா நாங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். அவன் மாடு மேய்த்து ஆமா நல்லா பராமரித்து எங்களுடைய அரமனையிலே மாயக்காரனை எங்க கூட அனுப்பி வை. எங்க கூட அனுப்பி வைங்க ஐயா. அவனுக்கு தனியா வீடு கொடுக்கும், அவனுக்கு வேண்ட சௌரியங்கள்லாம் செய்து தரோம். உன் பிள்ளைய பத்தி கவலையே பட வேண்டாம் ஆமா அப்படின்ட்டாங்க. சரி முதல்ல மாயக்காரனை கூப்பிடுமா பாக்கட்டும். கூப்பிடுங்க அவர் நாங்க நேர பார்க்கணும் பேசணும். ஆனா தாயின் தந்தைக்கும் மனமில்லதான், ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. ஒரு பிள்ளை இல்ல, அவனை சீரோடு சிறப்போடு வாளோடு வவுசோடு எல்லாம் வளர்த்திருக்கா. ஒரு பிள்ளை இல்லையா? ஏன்னா மாயக்கார வீட்லயும் இங்க குறை கிடையாது, எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு வசதி இருக்கோ அவ்வளவு வசதியும் இருக்கு. ஆமா ஒத்தைக்கு ஒரு பிள்ளையாகிய மாயக்காரனை அன்போடு பண்போடு வாசத்தோடு வளர்த்து வந்த தாயும் தந்தையும் ஐயா என் மகனே மாயக்காரா என்னோட வார்த்தை ஏலா அவனிலே அழகனம்மா அருட்சுணர்க்கு ஒப்பிடலாம் அப்பேற்பட்ட மாயக்காரே அவன் 1000 பிரகாசம் போடு அழகாக இருப்பான். மாயக்கார வாரானே மகனமில்லாலை தானே மகனமில்லாலை அவள கூட நெய்யாது சொல்வாள். மகனே ஐயா என் கட்டி மகனே என் கருத்த மகன் என் செல்ல மகன் உன்னை தெரிஞ்சுதான் கூப்பிட வந்திருக்காங்க. ஐயா மகனே இங்க பாரு, உன்னை சிதம்பரனார் பிள்ளை ஐயா கோட்டைக்கு அழைத்து வர வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்திருக்காங்கப்பா. உன் பேரு உன் விலாசம் எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அப்படி மாயக்காரவனா திறமையான ஆளுன்னு காலிப்பட போய் தான் பிள்ளை ஒண்ணு கூப்பிட வந்திருக்காரு. கூப்பிடக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாரு. அதானே ஓலைச்சுவடில எழுதி கொடுத்திருக்கா பாரு. ஆனா மாயக்காரனை பார்த்த உடனே இந்த பிள்ளைமார்களுக்கு மந்திரிக்கு ஒண்ணுமே ஓடல. அவன் எப்படி இருக்கான்? அவ்வளவு சூப்பரா இருக்காரு. அப்படியே ஜம்முன்னு இருக்கானே. 6 அடி இருக்காரு. அதானே அப்படி 6 அடி மட்டும் இல்ல, பிரகாச ஒளி எப்படி இருக்கு? அந்த ஒளி போல இருக்கின்றார். மன்மதனா இருக்கான். மன்ம ராசாவா இருக்காரு. யாரு? மாயக்காரன். ஆமா அப்படி ஏன்னு கேட்டனா நம்ம வீட்டுல கூட இப்படி ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு அப்படியே பாக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கான ராட்டிய வம்சத்துல பிறந்தவன். அதான புள்ள என்ன அடி தூரம் ஒன் போல இருக்கான. அப்படி ஒரு கைய ஒரு ஆள் பிடிக்க முடியாதான். அப்பேற்பட்ட திறமைசாலி, அதான் அவனை அழைக்க வந்திருக்காங்க. அதான் கூப்பிட வந்திருக்காங்க. 1000 ஆடு மாடு எல்லாம் பார்க்க வேண்டும். அதுக்கு திறமையால இவன் தான். அவனேதான். உடனே பார்த்தார்கள் இவனை விடக்கூடாது. விடவே கூடாது. தாயும் தந்தையிடம் சொல்லுகிறார்கள், எம்மா இவனை என்னோட அனுப்பி வை. எங்கள் கூட அனுப்பிவிடம்மா. சிதம்பரனார் பிள்ளை அவர்களுடைய அரமனையிலே மகனுக்கு எல்லா சகல வசதிகளும் செய்து கொடுப்போம். எல்லா வசதியும் அங்க இருக்கு. உனக்கு கவலையே பட வேண்டாம் உன் பிள்ளைய பத்தி. ஒரு கவலை வேண்டாமா, நீங்களும் வேணாலும் வந்து ஒன்னா இருங்க. ஆமா மாயக்காரனுக்கு குடியிருக்க வீடு தனியா கொடுக்கும், அரமனை தனியா கொடுக்கின்றோம். ஆமா உணவுக்கு வழி தேடி கொடுப்போம், சாப்பாடுக்கு அரிசி கொடுத்துருவோம், சாப்பாடு சமையல் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா அவனுக்கு சம்பளம் வேற கிம்பளம் வேற எல்லாம் உண்டு. எல்லா சகல வசதியும் அவர் கொடுப்பாரு. அவர் கோட்டையில வந்த உன் பிள்ளைக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு குறை இருக்கா. உங்கள் வீட்டிலே அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அங்க இருப்பார். அதானே அதான் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு உன் மகனை அழைக்க வந்து கூப்பிட்டு வர வந்திருக்கோம். பார்த்தார்கள் தாயும் தந்தை மறுத்து பேச முடியல. சிதம்பரனார் பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு விட்டுருக்காரு. சிதம்பரனார் பிள்ளை அழைக்க சொல்லும் போது தட்டக்கூடாது இல்ல. தட்டக்கூடாது. மகனை கூப்பிட்டா என் மகனே மாயக்காரா, என் மகனே மாயக்காரா, என் மகனே மாயக்காரா எந்த வார்த்தையேடா. சிதம்பரனார் பிள்ளை கோட்டைக்கு தான் ஆடு மாடை மேய்த்து வாடா என் மகனே அழகுடனே சொல்லுகிறா. பார்த்தானே மாயக்காரே பார்த்தானே பாங்குடனே யாது சொல்வாரு. மாயக்காரே
மாயக்காரனை அழைத்தல்லவோ தாய் தந்த சொல்லும் போது அம்மையான தாய் அவளு என் மகனே மாயக்காரா திறமை உள்ள என் மகே சிதம்பரான பிள்ளை கோட்டையிலே ஆடு மாடு மேய்த்து வாடா ஆடு மாடு ஏ அழகு மகனே மாயக்காரா ஆடு மாடு மேய்த்து வாரோ ஆடு மாடு மேய்த்து வாரோ அழக வெள்ளை மாயக்காரா தாய்க்கு இருந்தாலும் நமக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை ஆமா கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு அவன் இருந்தாலும் அவனுக்கு எங்க இருந்து ஆள் வந்திருக்கு ஆமா ஆ, தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கூப்பிட வந்திருக்காங்க. அதானே மாவட்டத்துல இருந்து ஆ, மகனை பார்த்தா இவங்களுக்கு பையனை பார்த்த உடனே நல்லா பிடிச்சு போச்சு. சரி யாருக்கு? மாயக்காரனை வந்து இவங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஆமா, இப்படி ஒரு திறமைச்சாலி எங்கேயும் பார்க்கலையே. பார்க்கலையே. அம்மா நீ கவலைப்படாத, என்னோட அனுப்பிவன் பிள்ளைய அனுப்பி வைங்க சங்கடப்பட வேண்டாம். தாயும் தந்தையும் சொன்ன உடனே தட்டமாண்டா மாயக்காரன். சரி யாருக்கனே மாயக்காரன் பாருங்க, ஆமா ரொம்ப மரியாதைக்காரன். தாய் தகப்பங்களுக்கு அப்படி ஒரு மரியாதையை கொடுப்பவன். ஆமா, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை அங்கேயும் குறை இல்ல. ஆமா, அந்த தாயின் தகப்பனும் சொல்லும் போது சொல்லுகின்ற போது சரிம்மா அப்படின்னு காலில் விழுந்து வணங்குகிறார். நான் வேணா போயிட்டு வரேன் அம்மா நீங்க சொல்லும் போது நான் தட்ட மாட்டேன். தட்டினதே கிடையாது. அதோ நம்ம ஐயா சிதம்பரனார் பிள்ளை என்ன அழைத்து வர சொல்லி இருக்காரு. ஆமா, அப்போ மறுத்து பேசக்கூடாது இல்ல, பேசக்கூடாது. உடனே புறப்படுதமிட்டான். நான் போயிட்டு வரேம்மா. அப்படி தாயும் தந்தையும் காலிலே விழுந்து அப்படி வணங்கி திருநீர் பூசிக்கொண்டு அந்த தாயும் தந்தையும் வாழ்த்தி அனுப்பினார். மகனே மகனே நல்லபடியா போயிட்டு வாப்பா, நல்லபடியா போய் ஆடு மாடுகளை மேய்ச்சி நல்லா இருப்பா. ஆமா ஐயா சிதம்பரனார் பிள்ளை கோட்டையில உனக்கு எந்த குறை இருக்காது, போயிட்டு வா என்ற மாயக்காரனை சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைத்திருக்கிற போது மாயக்காரனை அழைத்து கொண்டு ஐயா மாயக்காரனே அழைத்தல்லவோ அழகுடனே வாராரே இரண்டு ஒரு பிள்ளைமார்கள் அழக மந்திரியோ ஒன்று கிழண்டு அந்த ஆப்பநாடு வந்தல்லவோ நமது மாயக்காரனை அழைத்து கொண்டு மாயக்காரனை அழைத்து கொண்டே அங்க அழகுடனே புறப்பட்டாரே. அங்கிருந்து பயணமாகி ஆப்பநாடு தனை கடந்து அங்கே இங்கே வாராரானா அழகுடைய மன்னவேலு விளாத்திக்குளம் வழியாக சிறப்புடனே ஏகி வாரார். அவர் விளாத்திக்குளம் நகரம் விட்டு ஓட்டப்படாத வழியாக நமது சிறுவை குண்டம் தனை கடந்து அந்த நல்ல நாடு விட்டு அந்த சிதம்பரனார் பிள்ளை கோட்டையிலே அழகுடனே வாராரே அமிர்தவள நாடாதிலே அந்த அமிர்தவள நாட அழகு மாயக்காரன் வருகிறானே. அவனை ஐயாவுடைய சபைக்கு அழைத்து வந்தாச்சு. சரி, மாயக்கார எப்படி இருக்கான்? அவனை மதிக்க முடியாத அப்படி ஒரு அழகு. அழகோ அழகு. ஆமா, 6 அடி உயரம். சரி, அற்புதமாக இருக்கிறான். ஆமா, நிறத்தை பார்த்து அப்படி சொலுக்கி சூரியன் உதிச்சு வருது மாதிரி இருக்கான். அதானே ஆணுக்கான ஆசைப்படும் ஆண் அழகன். ஆமா, ஆண் அழகன் யாரு? மாயக்காரன். அந்த அமிர்தவளை நாடிலே வந்து சரி அனந்தங்குடி என்ற ஊரிலே சிதம்பரனார் பிள்ளை ஐயாவுடைய அரண்மனைக்கு வந்தார்கள். அப்படி சிதம்பரனார் பிள்ளை ஐயா ஏறிட்டு பார்த்தாரு. ஏறிட்டு பார்க்கின்றார். ஆகா, என்ன மாயக்காரன் என்ன அழகா இருக்கான், அழகாக இருக்காரு. நாம இப்படி இருப்போம் நினைக்கலையே, நினைச்சு கூட பார்க்கலையே. சரி, இவன் தான் திறமையான ஆளு. ஆமா, அவன் ஜகலகலையும் தான் கட்டிருக்கானே. அவன் தான் ஜகலகலையும் கட்டவன் தானே. ஆமா, மாயம் படிச்சிருக்கான், மந்திரம் படிச்சிருக்கான், தந்திரம் படிச்சிருக்கான். ஆமா, கூடு விட்டு கூடு வாய்வான், மை வேலை வேற இருக்கு. அதானே ரொம்ப திறமையானவன். ரொம்ப திறமையான போதும் பின்னாலே வந்துருவான். ஏ பாவி, அவன் சிறு பிள்ளையிலே கட்டிருக்கான்.
ஆமா 64 கலைக்காணியம் கலைக்காணியம் 96 தத்துவம் அச்சம் மடம் ஞானம் பயர்புல் பயர் புல் கூடு விட்டு கோடு வாய்வான் கூடு விட்டு கூடு வாய்வான் குஜல வித்தை தான் படித்தான் குஜல வித்தையும் தான் படித்தான் ஓடி 80 உடும்படிப்பு இருந்து 80 சிலம்படிப்பு அதான் அவன் திறமையாளி சிலம்பு அடிச்சாருன்னு வையி கிட்ட நிக்க முடியாது ஒரு பக்கத்துல அப்படி ஆளுதானே இந்த ஆடு மாடை மேய்க்க வேணும் அவர் தானே ஆடு மாடை மேய்ச்சி கொண்டு வர முடியும் அதுக்கு தானே அவனை அழைச்சிட்டு வந்திருக்கு களவு போக கூடாது இல்ல அதானே